name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஜான் 13:23. அந்த சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். ஆமென். அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாய் இருந்த beloved, a beloved disciple, being beloved to Jesus, இயேசுவுக்கு அன்பானவனாய் இருப்பது. ஆமென். பொசிஷன் பாருங்களேன். இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான். லீனிங் அண்ட் க்ளீனிங், சாய்ந்து கொண்டிருந்தான். எனது தலைவன் இயேசு ராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து, அப்புறம் எப்படி வர அந்த பாட்டு? மகிழ்ந்து மகிழ்ந்து இருக்கு. ஆமென். சாய்ந்து சாய்ந்து. ஆமென். Being beloved by God. சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்து. யோவான் 20:3-4. அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறை நிலத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். நல்லா இருக்குல்ல? Two of them running together. இருவர் ஒருமித்து ஓடுகிறார்கள். ஆமென். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து. யோவானை குறித்து சொல்லுகிறது. ரெண்டு பேரும் ஒண்ணா ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பேதுரு ஸ்லோவா வராரு. கொஞ்சம் வயசானவரா இருப்பார் நினைக்கிறேன். யோவான் கொஞ்சம் மேபி a little younger than the age, மேபி அத்லெட்டா என்னன்னு தெரியல. ஆனா என்ன பண்றாரு? வேகமா ஓடுறாரு, கல்லறைக்கு ஓடுறாரு. Running to Jesus, inclining upon Jesus. இயேசுவை சார்ந்து இருக்கிறது, இயேசுவின் இடத்தில் ஓடுகிறது. beloved disciple, இல்ல? அன்பானவனாய் இருந்தான், அன்பான சீஷன். மார்க் 3:17. செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான். ஓகே, ஜேம்ஸ், ஜான், இவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ். இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் போவேனேர்கெஸ் என்கிற பெயரை இட்டார். போவேனேர்கெஸ். நல்ல வேலை அந்த மாதிரி யாரும் உங்களுக்கு பேர் வைக்கலையே. இல்ல, அவங்களுக்கு பேர் என்னவா? சன்ஸ் ஆஃப் தண்டர். தண்டர், இடிமுழக்கத்தின் சகோதரர்கள். ரொம்ப சாதுவானவங்க, சார்ந்து வாழ்றவங்க, இயேசுவில் அன்பா இருக்கிறவர்கள், நேசிக்கிறவர்கள். ஆனா பயங்கர பவர்ஃபுல் பீப்புள். somebody that were fire for God. இயேசுவுக்காக சும்மா நெருப்பா அப்படி இருந்தவங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு அவங்களுக்கு என்ன பேரிட்டு இருந்தாரா? இடிமுழக்கத்தின் சகோதரர்கள். தண்டா, இடி முழக்கம், ஷேக். நினைக்கிறேன் they were so powerful, they shook the place. இடமே அசைஞ்சது. ஆமென். ஒரு முறை ஒரு கிராமத்தின் வழியா அடுத்த கிராமத்திற்கு போகணும். சமேரியா கிராமம் வழியா போகணும். அப்ப அந்த கிராமத்தார் என்ன பண்ணாங்களாம்? இயேசுவை வரவேற்கவில்லையாம். இயேசு போறாரு கிராமத்திற்கு. பொதுவா இயேசுவை வரவேற்காத 2 கிராமங்கள் தான் இருக்குது. ஒன்னு நாசரேத்து, ஒன்னு இது சமேரியா போல இருக்கு. இல்ல, பொதுவா இயேசு வரவேற்பாங்க, ஏன்னா அவர் அற்புதம் செய்யறார், அடையாளம். இந்த கிராமத்துல இயேசுவை வரவேற்கல. யோவானுக்கு செம கடுப்பு, செம கோபம். யோவான் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே, எலியாவின் காலத்துல அக்கினியை அனுப்பி அழித்தது போல இந்த சமேரியாவை அழித்து போக உமக்கு சித்தமானு கேட்டான். அதாவது கேட்ட கேள்வி தப்பு, கேட்டிருக்க கூடாது.
ஆனா அவன் விசுவாசம் ரொம்ப பெருசு. அவன் சொல்றான், எலியாவின் காலத்தில் அக்கினி இறங்கி அழித்தது போல உம்மை வரவேற்காத இந்த கிராமத்தை அழித்து இவங்களுடைய எலும்புகளை சாம்பலாக்கி சுத்திக்கிட்டு போவாம இவனுங்க மேல நடந்து போக கட்டளை இடட்டுமா? இவன் விசுவாசத்தை நான் பாராட்டுறேன். இவன் பேர் இடுக்கு முழக்கத்தின் சகோதரன். இவன் பண்ணா ஜபம் அவ்வளவு விசுவாசங்க. வானத்திலிருந்து அக்கினி வரோன்றான். ஆனா இயேசு அவனை கடிந்து கொண்டு, கம்முன்னு போடா, சுத்திக்கிட்டு போலாம், பரவாயில்ல, உன் கோவத்துக்கு இவனெல்லாம் இரையாக்கிடாதரா, அழிச்சு போடாதரா. இல்லை, நம்ம கோவம் தான் அவனை அழிச்சுன்னு தான் நினைக்கிறோம்ல, உண்மைதானே? நம்ம எதிரிய நம்ம ஒரு சாபம் விட்டா அவன் புசுமமா போயிடணும் இல்லை? நம்ம எப்பவுமே அப்படி ஒரு வல்லமை எனக்கு தாருமாண்டு, நீர் என்னை குணமாக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, என் சத்ருவை அழிப்பதற்கு எனக்கு வல்லமை தாங்க ஆண்டவரே. Oh, glory to God. Yes, I want to have that kind of power. ஆனா ஏசு சொல்றாரு, ஏய் வெயிட், அவசரப்படாத, சுத்திக்கிட்டு போலாம். வரோம். ஒரு நாள் வானத்திலிருந்து அக்கினி வரும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல, எலியாவின் காலத்தில் நடந்தது போல வரும். ஆண்டவர் கொஞ்சம் அவனை பார்த்து ஷேக் ஆகிட்டு தான் சொல்றாரு, இவர்கள் இடி முழக்கத்தின் சகோதரர்கள். அப்படி இருக்கணும். ஆமென். இயேசுவை யோவானை போல உம்மார்பினில் சாய்ந்து இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல உம்மார்பினில் நான் இளைப்பாற வேண்டுமையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசுயா. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம், ஒன்றாக. துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் தெய்வமே, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி இயேசுவே துதிக்கிறோம், ஒன்றாக. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மாலயத்தில் உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம்மாலயத்திலே, ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். இயேசுவே எழுந்தருளுமையா. ஓ துதிக்கிறோம், ஒன்றாக சொல்லி சொல்லுவோமா? துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கும் பொழுது எழுப்புதல் வருங்க. துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம்.
எழுந்தருளுங்க, எழுந்தருளுங்க உங்க ஆலயத்திலே. ஓ எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. ரகதனமா. Thank you Jesus. யோவானை போல உம்மார்பினில் சாய்ந்து. அனுபவத்துக்குள்ள வந்திருக்கீங்களா? அப்படி ஒரு அனுபவம் வர்றீங்களா? உங்களை வரவேற்கிறேன். Come to an experience. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் வாங்க. Always having your head upon the shoulders of Jesus. அவருடைய தோளின் மீது உங்கள் தலையை சாய்த்துக் கொள்ளுங்க. அப்படி ஒரு ஐக்கியம், அப்படி ஒரு நெருக்கம். சத்தத்தை கேளுங்க, அட்டென்டிவ். ஒரு முறை இயேசு எழுந்து கடைசி பந்தியில் பேசிக்கொண்டிருக்கிறார். யாரோ ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறானே. அப்போ எல்லாரும் பேதுரு போய் சொல்றாரு யோவான்ட்ட, யோவான் யோவான் டேய் யாரா இயேசுவை காட்டி கொடுக்க போறா, கேட்டு சொல்லுடா. ஏன்னா இயேசு யாரு பக்கத்தில் இருக்கிறா? ஆமே, நீ பக்கத்தில் இருந்தா கேட்டு சொல்லலாம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பேதுரு கேட்கிற, டேய் 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 நீ தாண்டா பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற, கவனமா இருக்கிறடா. அட்டென்டிவா இருங்க, தேவ சமூகத்துல கவனமா இருங்க. Listen to what the Holy Spirit is speaking to the church. திருச்சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென், ஹalleluya. சிலுவையில இருந்து இயேசு சொல்றாரு, யோவான் என் தாயை உன் கையில் ஒப்புடுக்கிறேன். எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோ, எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கோ. நீ பார்த்துக்குவேன்னு தெரியும். வா, what a responsibility. இயேசு சொல்றாரு, டேய் எனக்கு அன்பானவனே, இப்போ உனக்கு வேலை கொடுக்குறாங்கடா. அம்மாவை பார்த்துக்கோ. Take care of your mother. She is not my mother, she is your mother. உங்க அம்மாடா. That's the intimacy level. அப்படி ஒரு நெருக்கத்தில் இயேசுவோடு இருக்கிறாங்க யோவான். அப்புறம் தெரியும் யோவான் பண்ண வேலைலாம். இயேசுவோட வாழ்ந்தவன் யோவான். இயேசுவை பூமியிலையும் பார்த்தான் யோவான், இயேசுவை பரலோகத்திலையும். கர்த்தருடைய நாளிலே நனாவிக் கொள்ளானே, நான் அவரை பார்த்த பொழுது செத்தவனை போல. Do you have a deep walk with Jesus? இயேசுவோட அப்படி ஒரு வாக் வச்சிருக்கீங்களா? அப்படி சம்பாஷிக்கிறீங்களா? அப்படி பேசுறீங்களா? அப்படி என்ஜாய் பண்றீங்களா ஒரு ரிலேஷன்ஷிப்? Do you have a strong relationship with Jesus? யோவானுக்கு நிறைய பிரச்சனை, நிறைய செட்பேக், நிறைய வீக்னஸ் இருந்தது. ஒரு முறை அவங்க அம்மா கூட வந்து யோவானை இயேசுவை கேட்குறாங்க, யோவானையும் யாக்கோபையும் லெஃப்ட் அண்ட் ரைட்ல மேலே வைக்கிறீங்களா கிங்டம்ல? எல்லா அம்மாவும் கேட்குற கேள்வி தானே. நம்ம புள்ள வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே, நம்ம தப்பு இல்லையே. இயேசு நீ நல்ல கேள்வி தான்மா கேட்ட, ஆனால் என் ஞானஸ்நானம் ஒரு பயங்கரமான ஞானஸ்நானம், அது வெளியே அவன் தாங்க மாட்டான். இல்லை நல்ல பிள்ளைங்க. அப்புறம் உள்ள ஒரு சின்ன சண்டையும் வந்துடுது. சில யாரா பெரியவன் பரலோகத்தில் அப்படின்னு. டேய் டேய் எல்லாம் சண்டைலாம் போடாதீங்கடா, எல்லாருமே பெரியவன் தான்டா, எல்லாரும் நல்லவன் தான்டா, எல்லாம் வேலை செய்யங்கடா, எல்லாம் ஊழியக்காரனா இருறா, நீயும் பெரியவனா தான் இருப்ப. அது வேற நமக்கு ஒரு சண்டை, யாரு பெரியவன் இல்லை. ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இரண்டாவது குமாரத்துவம், சன்ஷிப், அப்பா பிதாவை என்று அழைக்கக்கூடியதான புத்திரி. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். மூன்றாவதாக இந்த நாளில் உங்களோடு கூட ஒரு காரியத்தை நான் சொல்றேன். சகோதரத்துவம், சகோதரத்துவம், பிரதர்ஹுட். பிரதர்ஹுட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சமுதாயத்தில் தான் ஆண்டவர் கிரியை செய்ய, சமுதாயத்தில் தான் எழுப்புதல் வரும். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். இந்த கம்யூனிட்டி dwelling together. 2 பேரா சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லும் போது சகோதரிகளை சேர்த்து தான் சொல்றேன். சகோதரர்கள் சொல்லும் பொழுது ஓகே காமனா சொல்றதுக்காக ஜெனரலா சகோதரத்துவம்னு சொல்றேன். பட் இட் இஸ் ஆல்சோ அபவுட் சிஸ்டர்ஹுட். வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியங்க. We must brotherhood. இப்போ பாருங்களேன், யாக்கோபு யோவான் they were brothers.
பீட்டர் ஆண்ட்ரூ பிரதர்ஸ், இல்ல பால் அண்ட் சைலஸ் பிரதரா இருந்தாங்க ஆவியில. இப்ப ரத்தத்தின் வழியா நமக்கு நிறைய பிரதர் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறாங்க, சிப்லிங்ஸ் இருக்கிறாங்களே. ஆனா அதை தாண்டி நமக்கு ஆவியில நமக்கு சகோதரத்துவம் அதிகமாக இருக்கிறார்கள். இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் சகோதரத்துவம் அடைந்திருக்கிறோம். ஆமென். Beyond any flesh there is a spiritual brotherhood. ஆவிக்குரிய சகோதரத்துவம் இருக்குது. சபையில சகோதரத்துவம் இருக்குது. சபையில சகோதரத்துவம் இல்லைன்னா நம்ம எல்லாம் ஒண்ணா இங்க இந்த இடத்துல ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். That is brotherhood. சகோதரத்துவம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை நீங்க கணவன் மனைவியா இருக்கலாம், அதை தாண்டி உங்களுக்கு you need partners and friends in Christ. ஏதோ நம்ம போய் டீ குடிக்கிறதுக்கு, ஜூஸ் குடிக்கிறதுக்கு, ஊருக்கு போறதுக்கு, அப்படி ஹேங் அவுட் பண்றதுக்காக நான் சொல்ல. Somebody that is going to pray with you until you see fire from heaven. யாரோ ஒரு உன் கூட ஜெபிக்கிற ஒரு பங்காளர் பரலோகத்திலிருந்து அக்கினியை இறக்கிற வரைக்கும் உன் கூட சகோதரனா நடக்கக்கூடிய ஒருவர் அவசியம் உங்க வாழ்க்கையில. It is important you cultivate brotherhood, sisterhood. ரொம்ப முக்கியம். இதை நீங்க வளர்ப்பது. You need support apart from husband and wife. பட் அநேக நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரீமும் போயிடுவோம். நிறைய பிரதர்ஹுட் இருக்கும், அப்புறம் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒன்றா வரும், அது பிரச்சனை. பேலன்ஸ் பண்ணுங்க. நீதிமொழிகள் சொல்லுகிறது 17:17, சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். பிரசங்கி 4:9 சொல்லுகிறது, ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம், அவருடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 11ஆம் வசனம், 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவளுக்கு சூடு உண்டாகும், ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி? ஒருவனை யாதொரும் என மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம், முப்பரினுள் சீக்கிரமாய் அறாது. வெரி இம்பார்ட்டன்ட். சகோதரம் ரொம்ப முக்கியம். ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஒன்றாக கூடி ஜெபிப்பது ரொம்ப முக்கியம். ஒன்றாக கணக்கு ஒவ்வொருவருக்கு ஒருவர் being holding accountable. காலைல பைபிள் படிச்சா, அந்நிய பாஷை பேசினியா, நல்லா தேவனுடைய சமூகத்தில் நிரம்பினியா, கர்த்தர் உன்னோட இடைப்பட்டாரா, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குது, உன் மனைவி எப்படி இருக்கிறாங்க, உன் கணவன் எப்படி இருக்கிறான், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள், உன் பொருளாதாரம் எப்படி இருக்கிறது, தேவனுக்கு நீ உண்மை உள்ளவனா இருக்கிறாயா, கற்பிலும் வார்த்தையிலும் உன்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் are you faithful to God? Is somebody holding you accountable? Do you have a friend? அப்படி ஒரு ஐக்கியம் உங்களுக்கு சகோதரத்துவம் இருக்குதா? கூடி காசிப் பண்றதை நான் சொல்ல, ஊருக்கு அதை பேசுறேன் அந்த அந்த சிநேகிதன் சொல்ல. அந்த சிநேகிதன் ஒரு சிநேகிதனாவே இருக்கக்கூடாது. அவன் கூட இருந்தாலே உனக்கு நெருப்பா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவனை ஃபயர் பண்ணாம உன்னை தூக்கணும், உன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உன்னை அப்போல்ட் பண்ணணும், உன்னை தூக்கி உயர்த்தி பிடிக்கணும், உன்னை திடப்படுத்தணும், உன்னை தட்டி கொடுக்கணும், உன்னை கண்டிக்கணும், உன்னை சிட்சிக்கணும், உன்னை அணைக்கணும், உனக்காக ஜெபிக்கணும், உனக்காக to any extent. எந்த நிலைக்குனாலும் ஒருவனை அழைத்தால் அவனோடு கூட அவன் ஒரு மைல் கூப்பிட்டா அந்த 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 I am talking about that friendship. You have a friend like that in Jesus. இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிப்பட்ட do you have somebody who is firing you? passionate உன்னை இயேசுவை உன்னை பின்பற்றுவதற்கு உன்னை உராசுகிற நெருப்பு கூட இருக்கிறியா நீனு? இரும்ப கூர்மை செய்யும். நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை, ரிலேஷன்ஷிப்ஸ் இல்லை, பிரதர்ஹுட் இல்லை. சங்கீதம் 131 சொல்லுகிறது, இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான
நல்ல தைலம். ஓ ராபா அல்லா ஷேகே. நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப், பிரேயர்ஃபுல் பார்ட்னர்ஸ். எப்படி இருக்குதான்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. சும்மா ஃப்ரெண்ட்ஸா நம்ம போனாலே கார்ல பைக்ல போனவன எவனா குறுக்க வந்து ஒரு கெட்ட வார்த்தையில திட்டுவான். ஆமா நம்ம சாய் ஆன போறான், கண்ணு தெரியாதவன்ட்ட கபோதி அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுவோம். அப்படியே அப்படி பரபரப்பா இருக்கும். அப்படியே ஒரு ஏய் பாரா, ரெண்டு பேரும் சேர்ந்து நான் மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு பட வரைக்கும் போனோம். வேண்டாத ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு தான் இருப்போம் இல்ல. அந்த சகோதரத்துவத்தை பத்தி நான் பேசல. உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபன் பண்ணுங்க. நான் ஃபன் பண்றேன். நான் ஒரு 3 பைபிள் ட்ரைனிங் போயிட்டு இருந்தேன். கடைசி நாள் எங்களுக்கு கல்ச்சரல் நைட்னு ஒன்று வச்சாங்க. என்ன நைட்டு? கலாச்சார இரவு. எல்லாம் வேஷ்டி கட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் சென்னை ஆட்கள்லாம் கருப்பு சட்டை வெள்ளை சட்டைலாம் வேஷ்டிலாம் போட்டுக்கிட்டு நான் போய் அன்றைக்கி ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருந்தோம். தப்பு இல்லை, ஆடி பாடி மகிழ்ந்திருந்தோம். அது தப்பு சொன்னாங்க. Do you have serious prayer? நல்ல கர்த்தருக்குள்ள உங்களுக்கு ஆலோசனை தருகிற நல்ல உறவுகள், உங்க மேல நல்ல மென்டர்ஸ் வச்சிருக்கீங்களா? நல்ல உங்களை கைட் பண்ண ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன், உங்க கூட பேசுறவர், உங்களோட கணக்கு கேட்கிறவர், உங்க கூட நண்பர்கள், சகோதரத்துவம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில் வடிகிறதும். 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அவனுடைய அங்கிகளின் மேல் இருக்கிறதுமான நல்ல தைலம். 3வது வசனம் கவனிங்களேன். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். commanded blessing. ஆண்டவர் சொல்றாரு, அங்கே நீ கூடி ஒண்ணா வரும் பொழுது அங்கே that place, அந்த இடத்துல ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் என்றென்றைக்கும் சதா காலத்திற்கும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். command that blessings, கட்டளையிடப்பட்ட ஆசீர்வாதம். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, சகோதரத்துவத்துல நித்தியம் இருக்குது, ஜீவன் இருக்குது, ஆசீர்வாதம் இருக்குது. அது கட்டளையிடப்பட்டது. ஆரோனின் சிரசில் இருந்து தாடியில் இருந்தும் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியில வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான. ஐயோ, சிலரெல்லாம் நைட்டு தூங்க முடியாது. அமிர்தாஞ்சன் போடலானா, விக்ஸ் போடலானா, டிராகன் போடலனா இல்லை அப்படியே போட்டு. நீங்கள் நடுவில் ஒரு நம்ம சர்ச்சு சகோதரிகள் ஒரு சிலரை கூட்டிகிட்டு போயிட்டு வந்தேன். ஊருக்கு போயிட்டு வந்தோம். ஃபுல்லாக பயங்கரமாக வாசனை அடிக்குது. என்னென்னவோ தைலம் வாசனை கார் உள்ளேருந்து புறப்பட்டு வருது. என்னன்னா பூசரிக்கு என்ன இந்த ஒரு தைலம் கொடுக்குறாங்க, இன்னொரு தைலம் பயங்கரமாக இருக்குது. அவ்வளோ கம 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 கமன்னு வாசனையாக போயிட்டு வந்தேன். அப்போ அந்த கார் உள்ளே அந்த தைலம் சுற்றிட்டு இருந்தப்போ நல்லா இருந்தது. எனக்கு ரிலீஃப் ஆகி போச்சு. ஓஹோ, இதுக்கு தான் அந்த தைலத்தை பூசுறாங்களோ, ரொம்ப மகிமை இருக்குது தைலத்தில் இல்லை. அங்கே பாருங்க வசனம் சொல்லுது, எர்மோன் மேலும் சீயோன் பர்வதம் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பா இருக்கிறது. எவ்வளோ அழகா இருக்குதுங்க. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்தார் இல்லை. அங்கே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை, ஜீவனை, லைஃப் இருக்குங்க. இன் பிரதர்ஹுட், பிரதரன் ஒன்றா இருக்குதுல, ஒருமித்து வாசம் செய். ஒன்றா வாக் பண்ணீங்கன்னா blessing. வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அன்புகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான். அவர்கள் நாணம் அடையாமல் ஒளிகும வாசலில் சத்துருக்களோட பேசுவார்கள். அம்பார துணியை சகோதரத்துவத்தால் நிரப்பி வைத்திருக்கிறவர்கள் ஒளிமுக வாசலில் நின்று சத்துருக்களோட பேசுவார்களாம். கோட்ஸ்ல பேசுவாங்களாம். 4 பேர் சகோதரன் நின்றா அது வல்லமையே வேறங்க. வாசல்ல நின்று பேசுவான். அப்படி நிற்கும் போது பின்னாடி 2 பேர் நின்றாங்கண்ணா, என்னையா இல்ல
பிளஸ்ஸிங். நல்லா கவனிங்க. பிசாசு ஃபர்ஸ்ட் யாரை அடிச்சான் தெரியுமா? ஆதியாகமத்தில் ஆபேலையும் சகோதரத்துவத்தை காயினே அடிச்சாங்க. அடுத்தது யாரு? ஈசாக்கு, இஸ்மவேல். அதுக்கு அடுத்தது யாரு? யாக்கோபு. அதுக்கு அடுத்தது யாரு? யோசேப்பு. பேட்டர்ன் தெரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சகோதரத்துவத்தை அடிப்பான் பிசாசு. ஆதாமே மேல ஒன்றும் பண்ணலையே, பண்ணா. ஆனா அட்டாக் பாருங்களேன், பிரதர்ஹுட். இந்த பேட்டர்ன் பாருங்க, பிப்ளிக்கலா அப்படியே ஜெனரேஷனலா வந்துட்டு இருக்கு பாருங்க அட்டாக். ஏன்னா சகோதரன் ஒன்னா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அது எர்மோன் மேல் வடிகிற பனியை போலவும் இன்பமும் அழகுமா இருக்கும். ஒன்னா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாசமா இருக்கும், மோசமா இருக்கும். ஓ, இப்போ ஆண்டவர் ஊழியத்துக்கு போகும் பொழுது ஜோடி ஜோடியா அனுப்பிச்சுட்றாரு பாருங்க. பேதுரும் யோவானும் 3ஆம் மணி நேரையில் ஆலயத்திற்குள் சென்றார்கள். அங்கே ஒரு சப்பானி உட்கார்ந்து இருந்தான். அவன் அவங்களிடத்துல காசு இருக்கான்னு கேட்டானா? எங்களிடத்தில் பொண்ணும் இல்லை, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே. 2 பேரும் ஒன்னா போய் ஜெபம் பண்ணாங்க. எழுந்து நடன்னு சொன்னாங்க. எழுந்தான். பவுலும் சீலாவும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது தான். பவுலும் பர்னபாவும் walked. brotherhood, சகோதரத்துவம் ரொம்ப முக்கியங்க. மோசே, ஆரோன், தாவீதும் பாருங்க. தாவீது சகோதரர் கூட அவனை எதிர்த்தான். ஆனா ஆண்டவர் அதுக்கு பிறகு அவன் கூட சில சகோதரர்களை கொண்டாந்து வனாந்தரத்துல கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். வனாந்தர சகோதரர்களே ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். வனாந்தர சகோதரர்களே ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நான் தான் வனாந்தர சகோதரன். ஆமென், ஆமென். உங்களுக்கு சந்தோஷமா? ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:24. ஏற்கனவே நான் சொன்ன வார்த்தை, அன்றையும் தங்கள் எவன் பெரியவனா இருப்பான் என்று அவருடனே வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆனா பாருங்க, ஆண்டவர் வேதத்துல யோசுவா காலேப்பை உபயோகிக்கிறாரு, மோசே யோசுவாவை உபயோகிக்கிறாரு, யோசுவா காலேப்பை உபயோகிக்கிறாரு. யோவான், யாக்கோபு, பேதுரு, ஆண்ட்ரூ, பவுலும் தீமோத்தேயும் பாருங்க, சகோதரத்துவத்தை பாருங்க. ஒரு முறை யாக்கோபு வந்து இயேசு கிட்ட சொல்றான், யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீ பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தகரத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவளை செய்தால் உலகத்துக்கு உம்மை வெளிப்படுத்தும் என்றார்கள். யாக்கோபு வந்து சொல்றான், இயேசு சும்மா இங்கேயே குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற, இங்கேயே அற்புதம் பண்ற, போய் எருசலேம்ல கொஞ்சம் அற்புதம் தான் பண்ணிட்டு வாங்க, உன்னை யாருன்னு பார்க்கட்டும் உலகத்துல. அடுத்த வசனம் பாருங்களேன், அவருடைய சகோதரரும் அவரை விசுவாசியாதபடியால் இப்படி சொன்னார். வேணுங்கனே வெறுப்பேற்றத்துக்காக இயேசுவை சொல்றான். ஏன்னா என்ன பண்ணல, யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரன். நான் யோசித்தேன், நிறைய நேரம் மரியாதை யாக்கோபை பார்த்து, டேய் உங்க அண்ணன் பாடுறா எவ்வளோ நல்லவனாகிறான், நீயும் இருக்கிற பாரு யாக்கோபு பயங்கரமானவன். என்னைக்காவது இந்த இயேசுவை போல இருந்திருக்கிற? அவரு உலகத்தின் பாவத்தை சுமக்கத்திற பாவம் இல்லாதவர், பாடுறா மாசற்ற ஆட்டுக்குட்டி இருக்குது, நீயே இருக்கிறிய. இவனுக்கு கடுப்பு. யாக்கோபு சொல்றான், போய் ஏதாவது எருசலேமில் பண்றதானே, இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிய. அது இயேசு அவளை நோக்கி சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையே எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறது. இயேசு சொல்றாரு யாக்கோபு பார்த்து, பாருங்க ஒரு ரிஃப்ட் இருக்குது காமிக்கிறேன் உங்களுக்கு. இயேசுவுக்கும் சகோதரனுக்குமே ரிஃப்ட் இருந்தது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ எப்பனாலும் போலாம் எருசலேமுக்கு, உனக்கு பிரச்சனையே இல்லை. நான் போனா பிரச்சனைடா, என் பிதாவின் வேலை இன்னும் வரவில்லை. டைமிங் ப்ராசஸ். இயேசு சொல்றாரு, செயல்முறை இருக்குதுடா, காலம் இருக்குடா, அப்பதான்டா நான் போவேன், நீ எப்பனாலும் போவடா, நீ பைத்தியம். நீ அங்க போனா ஒன்னும் ஆகாது, ஆனா நான் போனா ஊர் 2 ஆயிடும். 1 கொரிந்தியர் 13 சொல்லுது, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு யாருக்கு போய் வெளிப்பட்டாராம்? 500 பேருக்கு வெளிப்பட்ட பிறகு யாக்கோபுக்கு போய் வெளிப்பட்டாராம். உயிர்த்தெழுந்த இயேசு ரெவலேஷன் வந்த உடனே யாக்கோபு வாழ்க்கையை மாறி போயிடுச்சுங்க. யாக்கோபுக்கு மறு பெயர் ஒட்டக முட்டி உடையவனா,
கேமல் நீஸ். ஏன்னா அவ்வளவு ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த பிறகு வாழ்க்கையே மாறிச்சுங்க, சகோதரத்துவமே மாறிச்சு. இன்னைக்கு நமக்கு தேவை உயிர்த்தெழுந்த இயேசுனுடைய வெளிப்பாடு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த வெளிப்பாடு தான் யோவான் வாங்கிட்டு வந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த யோவான் தான் மார்புல சாய்ந்துட்டு இருந்தாரு. அவர் உயிர்த்தெழுந்த இயேசுவையும் பார்த்தாரு. அவர் இயேசுவோடு பூமியில் இருந்த பொழுதும் இயேசுவை பார்த்தவர். அப்புறம் அந்த யாக்கோபு சொல்றார் 5ஆம் அதிகாரத்துல, எப்ப சந்தோஷமா இருந்தால் ஜெபம் பண்ணுங்கள், ஒருவன் வியாதியா இருந்தால் ஜெபம் பண்ணுங்கள், மூப்பரைகளை அழைத்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபு எழுதுகிறதாவது, ஏய் போயா ஏதா போய் அற்புதம் பண்ணிட்டு வாயா அப்படின்னு பேசின யாக்கோபு வாழ்க்கையில யாக்கோபு ஒரு பயங்கரமான சிஷ்யனா மாறுறாரு. ஜெபத்தை தான் அதிகமா பேசுறாரு. அதிகமாய் ஜெபித்த சீஷனாக யாக்கோபு இருந்தான். வாழ்க்கை மாறிடுச்சுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தது உடனே வாழ்க்கை மாறினது. நீங்க உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசிக்கணும். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு வெளிப்படணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை சார்ந்து நீங்கள் வாழணும்னு நினைக்கிறேங்க. நான் லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம், நல்லா அந்த வேதத்தின் பகுதியை கொஞ்சம் திருப்பிக் கொள்ளுங்களேன் பைபிள்ல உங்க கையில இருந்ததுன்னா. 24:13. அன்றைய தினமே அவர்களில் 2 பேர், ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேரு? 2 பேர். எழுப்புதல் வரப்போது பாருங்க. எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமான்கள் யாவையும் குறித்து அவர்கள், அப்படின்னா நாட்டு நடப்பு பேசிக்கிட்டு போனாங்களாம். அவர்கள் ஒருவருக்கோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டு இருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே, 2 பேர் போறாங்க, ரொம்ப அப்செட்டா போறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. எம்மாவூருக்கு போறாங்க. எங்கேருந்து போறாங்க? எருசலேம்ல இருந்து போறாங்க. இயேசுவை அறைந்து ஒரு சில நாட்கள் தான் ஆகுகிறது. இப்போ இவங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களாக இருந்தவர்கள் இப்ப திரும்ப என்ன பண்றாங்க? ஊருக்கு போறாங்க. இப்படி பேசிக்கொண்டு போகையில இயேசு என்ன பண்ணாரா, தபுக்குன்னு 3வது நபர் என்ன பண்ணிட்டாரு? எங்க 2 3 2 ஒண்ணா வந்தாலே 3 உள்ள வந்துருச்சு பாருங்க. பொறாபா ஷேகாலாபா ரீமகாதாலா பதுரியா கவாலாபா. When 2 are together and my name, என் நாமத்தினால அந்த வசனத்தை காட்டுறாரு பாருங்க ஆண்டவர். இது சும்மா இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு. 2 பேர் நாங்க பேசிக்கிட்டே போறோம். யோசிச்சு பாருங்களேன். நாங்க 2 பேர் பேசிக்கிட்டு போறோம். 3வது திடீர்னு ஒருத்தர் உள்ள வந்தாரு. யாரா? உனக்கு தெரியுமாடா அவரை? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியுமா அவரை? எனக்கும் தெரியாது. யாரா அவர்? 3வது வருதுகிறாரு நம்ம கூட. சரி நம்ம ஏதோ சொல்ல வேணாம், பாவம் அவரும் நம்ம நல்லவர் மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் நம்மளும் போயிட்டு தான் இருக்கிறோம். நமக்கும் டைம் பாஸுக்கு யாராவது வேணும், முக்கியமான சப்ஜெக்ட் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். கூப்பிட்டுக்கோ, அவரையும் பேசிக்கிட்டே போவோம். இப்படி அவர்கள் பேசித்து சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவரோடு சேர்ந்து கொண்டு நடந்து போனார். 16ஆம் வசனம். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒன்று, அவர் இயேசு தம்மை அவர்களுக்கு இயேசு என்று வெளிப்படுத்தவில்லை, அல்லது இயேசு அவருடைய கண்களை என்ன பண்ணிட்டாரு? மறைச்சிட்டார். ஓகே, இது 2ஆ தான் இருந்திருக்க முடியும். இயேசுன்னு அவங்களுக்கு தெரியல. ஓகே, இயேசுன்னு அவருக்கு தெரியல, மறைக்கப்பட்டிருந்தது. 17ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஆண்டவர் கொஞ்சம் விளையாட்டு பிடிச்சார். நான் சொல்லுவேன், ஆண்டவர் கொஞ்சம் குசும்பு பிடிச்சார். செல்லமா சொல்லுவார், தப்பா நினைச்சார். ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்ததுன்னு. இவன் ஏன் துக்கமா போறான்னு உங்களுக்கு தெரியும்ல. துக்கமா போயிட்டு இருக்கிறார்களா? அப்போ என்ன காரியம் நடந்தது என்று கேட்டார். பாருங்களேன், தெரிஞ்சுக்கிட்டே கேள்வியை கேட்பாங்க பாருங்க சிலரு. அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா, பாருங்களேன் பேரு பாருங்க, என்ன பேரு? கிளியோப்பா என்பவன் பிரதியுத்தரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடி நீர் அந்நியராய் இருக்கிறீரோ. அப்படின்னா இயேசுவை பார்த்து அவன் லிட்டரா அவன் கேட்கிறான், கொஞ்சம் வெறுப்பா கோவத்துல தான் கேட்கிறான். நீனா கோமாவில இருந்து எவ்வளவு நேரம்? இயேசுவே
எருசலேமில் என்ன நடந்தது உனக்கு தெரியாதா? எங்கிருந்து வந்த நீ? அந்நியரோ? வசனம், அவர் எவைகள் என்றார். பாருங்க திரும்பி, தெரியாதே, எனக்கு ஒண்ணுமே தெரியாதே அப்படின்றாரு. அதற்கு அவர்கள் நஸ்ரனாகிய இயேசுவை குறித்தவைகளே யார்கிட்ட சொல்றாங்க? அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமை உள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3rd day. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள், ஒரு ஆமென் சொல்லுங்களேன், அதிகாலமே கல்லறை இடத்திற்கு போய், அதாவது பேதுருவும் யோவான ரீச் பண்றதுக்கு முன்னாடி யாரு ரீச் பண்ணியிருந்தாங்களா? சகோதரிகள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன், நல்ல ஒரு கைத்தட்டு தான் கொடுங்களேன். யாரு போயிருந்தா இயேசுவை பார்க்க? பரலோகத்துல முதல்ல யார் இருப்பா? அதுவும் எங்க பன்மையில் இருக்கா ஒருமையில் இருக்கா? சகோதரிகள், ஸ்திரீகள் போயிருந்தாங்களா? எங்கள் கூட்டத்தை சேர்ந்த அதிகாலமே கல்லெடுத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணார்கள். இயேசு உங்களை பிரமிக்க வைக்கணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் பிரமித்து போயிருக்கிறீர்களா? Have you been in awe? அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறையிடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை. முதல்ல இயேசுவை கொன்னுட்டாங்கய்யா. ரெண்டாவது இப்போ ஒரு பாடியும் காணோம். இயேசுவும் கொன்னுட்டாங்க, இயேசுவுடைய சரீரத்தையும். ஐயோ, நாங்க இதனாலதான் துக்கமா போயிட்டு இருக்கிறோம். ஏதோ அவர் தான் இஸ்ரவேலை ரட்சித்து மீட்பார் நினைச்சோம். அந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் தோண்டி புதைச்சிட்டாங்கய்யா. 25ஆம் வசனத்தை கவனிங்களேன். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த. இப்படி எல்லாமா ஆண்டவர் நம்மளை திட்டுறாரு. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி 27ஆம் வசனத்தை கவனிங்களேன். மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின தேவ வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு சகோதரர்களுக்கு விவரித்து, இயேசு அவங்க கூட கான்வர்சேஷன்ல சம்பாஷணை உள்ள போய் ஓல்ட் டெஸ்டமெண்ட் தியாலஜி, ஆதியாகமோ, யாத்திராகமோ, எண்ணாகமோ, லேவியராகமோ, உபாகமோ, ரூத், எரேமியா, ஏசாயா, ஓபேதியா, ஆகாய், மலாக்காய், ஃபுல் கோர்ஸ் பைபிள் ஸ்டடி. இவங்க நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. எம்மா ஊருக்கு ஆண்டவர் அவங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுத்துக்கிட்டே போறார். இருவர் நடக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வந்து எக்ஸ்போசிஷன் கொடுக்கிறார். திஸ் இஸ் த வேர்ட் டீச்சிங் த வேர்ட். வார்த்தைய சகோதரத்துவத்தின் மகிமை. நாமத்தினாலே 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். ஒருமனப்படு, ஆண்டவர் எழுப்புதலின் அக்கினி உன் நடுவே பற்றேறி. ஃபுல் பைபிள் ஸ்டடிங்க. மோசே சொன்னதிலிருந்து சகல தீர்க்கதரிசிகளும் ஒத்தரையை விட்டு வைக்கல. தானியேலை விட்டு வைக்கல, எசேக்கியாவை விட்டு வைக்கல, ஓசியாவை விடல. complete Bible study. The Bible College of Jesus Christ of Nazareth. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கல்லூரி இறையில் கல்லூரியில 2 பேருக்கும் போறதுக்குள்ள 8 மைல்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் ஓல்ட் டெஸ்டமென்ட் புதிய ஏற்பாட பிரிச்சு வைக்கிறார். ரகபால துரியாந்தலமா ரகபால துரியாக்கபா. கெட் டுகெதர் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பைபிளை பச்சு ஜோம் பண்ணுங்க. பவருங்க, ஃபயர்.
சேர்ந்து ஒன்றா உட்காந்து ஃபேமிலியாக கூடி செலிப்ரேட் பண்ணிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு பைபிள் உட்காந்து படிங்க. மணிக்கணக்காக உட்காந்து நைட்டெல்லாம் உட்காந்து படிச்சு ஆண்டவர் இங்கே என்னையா சொல்கிறாரு, இங்கே என்னையா சொல்கிறாரு பேசிக்கிட்டே இருங்களேன். இயேசுவும் உங்களுக்கே தெரியாத கான்வர்சேஷனில் உள்ள வந்து உங்களுக்கு பைபிள் அப்படியே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாடு. அதுதாங்க யோவான் எழுதின சுவிசேஷம், வெளிப்படுத்தின விசேஷம். அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்திற்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல, இன்னும் விடல பாருங்க அவர் அந்த பிளேஃபுல்னஸ். அப்படியே கிராமம் வந்துருச்சா, அவங்க 2 பேரும் சகோதரர் போனாங்களா. இயேசு என்ன பண்ணாரா, அப்புறம் போகிறவர் போல. இது ஒரு பெரிய பாட்டு, அதில் நிறைய மில்லியன், தப்பில்லை, நல்ல பாட்டு, எனக்கு பிடிக்கும். அந்த பாட்டு கூட டான்ஸ் ஆன நான் மேட்ரை விட்டோம். அப்புறம் போகிற போல காட்டினாரா. அப்போ அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்களா, அவர்கள் அவரை நோக்கி நீர் எங்களுடனே தங்கிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது பாரு, ஓ ஐ லவ் திஸ், அவர்களுடனே தங்கும்படி உள்ளே இதோ வாசற்படியின் கதவை நண்டு தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் அவனோடு கூட பிரவேசித்து நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட. பாத்தீங்களா என்ன பண்ணாங்களா, இயேசுவை அவரு ஆண்டவர் கொஞ்சம் சொல்லுவார், அவரை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துவார். அப்புறம் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கான்னு பார்ப்பாரு. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவாரு, அப்புறம் போகிறவர் போல போயிடுவாரு. ஆனா இவங்க உட்லியா, ஐயோ எப்பா சகல தீர்க்கதரிசிகளையும் எடுத்து மோசேயினுடைய பிரமாணங்களை பிரிச்சு, யோ விடாதையா, நைட் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி, நைட் ஆல் நைட் பிரேயர், விட்டாதவரே அவரை பிடிச்சி இருக்குனாங்க. இயேசுவே வாங்க, இயேசுவே இயேசுவே வாங்கின உடனே இயேசு உடனே உள்ளே. ரெவலேஷன் அப்படிதான் வரும், சும்மாலாம் வராது. விரல் நம்ம பிடிச்சி விடக்கூடாது. உங்களை காண்பியும் ஆண்டவரே, உங்களை வெளிப்படுத்தும் ஆண்டவரே, உங்களை விட மாட்டாண்டவரே. வருந்தி கேட்டார்களாம், உள்ள போய் உட்கார்ந்தாரா. அடுத்தது பாருங்க என்ன சொல்லுது வசனம், அவர்களுடைய 30ஆம் வசனம், அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு. உயிர்த்தெழுந்த இயேசு தான் சரீரத்தையே பந்தி இருக்கும்படியே எடுத்துட்டு போய், ஐயோ உன்னதமானதுங்க, ஐயோ கர்த்தருடைய பந்தி ரொம்ப உன்னதமானது. இப்போ உயிர்த்தெழுந்த பந்தி நீங்க எடுக்கிறீங்க. இயேசு அவர் மரிப்பதற்கு முன்னாடி ஒரு பந்தி கொடுத்தாரு, இப்போ ஒரு பந்தி, அப்பத்தையும் எடுத்து என்ன பண்ணாராம், ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு. அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு ஓ praise God. அப்புறம் அவங்க 2 பேரும் போய் மறைந்து போன இயேசு அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதுனாங்களா? இல்லைங்க, அதை பத்தி உள்ள வெளிப்பட்டாரு. vanishing, he vanished, மறைந்து போனார், முடிஞ்சு போச்சு. அடுத்த வசனத்தை வாசிங்க, 32ஆம் வசனம். இதை நம்ம இருதயத்தில் எழுதி வைக்கணுங்க. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி தேவ வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக் கொண்டார்கள். our hearts were burning. எங்க இருதயம் அவர் வசனத்தை சொல்லும்போது எப்படி இருந்துச்சா, கொழுந்து விட்டு எரிஞ்சது. இப்படி எரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை கேட்கும் போது நம்ம இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அவர் மறைந்து போனார், காணாமல் போனார், அப்புறம் போகிறவர், காணாமல் போன இயேசு, அந்த பாட்டெல்லாம் பாடல. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் பேசிக்கொண்டிருக்கையில அவருடைய வார்த்தை எனக்குள் கொழுந்து விட்டு எரிஞ்சது. ஜெபம் பண்ணும்போது அப்படி கொழுந்து விட்டு எரியணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனத்தை சம்பாஷிக்கும் பொழுது, பேசும் பொழுது இருதயம் எப்படி இருக்கணுமா, கொழுந்து விட்டு எரியணும். இயேசுவாடா நம்ம கூட நடந்து வந்தாரு, இயேசுவாடா நம்ம கூட பேசினாரு, இயேசுவா நமக்கு விளக்கி காமிச்சார். அதே நஸ்ரனாகிய இயேசு. இவங்க கொஞ்சம் முன்னாடி துக்கமுகமா இருந்தாங்க, இப்போ இருதயம் துக்கமுகமா வந்தீங்களா இன்னைக்கு, கர்த்தர் உங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய பண்ணி, நீ வந்த வண்ணமாய் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடை நீ பெற்றவனாய்
நீ இங்கிருந்து இந்த நாளிலே கடந்து போவாய். நீ துக்கத்தோட வந்திருப்ப, வருத்தத்தோட வந்திருப்ப, அவநம்பிக்கையோட வந்திருப்ப, டிசப்பாயின்ட்மெண்டோட வந்திருப்ப, டிஸ்கரேஜ்மெண்டோட வந்திருப்ப, சோர்ந்து போய் வந்திருப்ப. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உனக்கு வெளிப்படுகிறது போல நான் வெளிப்படுவேன் என்றார். உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எல்லாம் ஒரே நிமிஷத்துல மாறிப்போம். Just 1 second. Your hearts will stir up within and it will burn for Jesus. திரும்பமா உன் இருதயம் கலக்கப்பட்டு கொழுந்து விட்டு எரியும். நல்லா கவனிங்க, தெய்வம் தான் தெய்வத்தை வெளிப்படுத்தணும் நமக்கு. God must reveal God to us. ஆண்டவரே நமக்கு அவரை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம், அதுதான் வெளிப்பாடு. மேல போறான். ஐயோ அப்பா, ஓ 7 குத்து விளக்கின் மத்தியில் உலாவுகிற சபையில சத்தேயு சபை நடுவில், லவதேக்கியா சபை நடுவில், பெர்கமு சபையின் நடுவில், எபேசு சபை நடுவில், பிலதெல்பியா 7 சபைகள் நடுவில் ஆண்டவர் சும்மா இல்லையாங்க, உலாவுகிறார். ஆண்டவர் இப்பொழுது உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுது. நன்றியப்பா, நீங்க எங்களை ஏதோ காணாதவர் போல இல்ல, அப்புறம் போகிறவர் அல்ல, எங்கள் நடுவில் உலாவுகிற தேவன். எம்மாவூர் சீஷர்களோடு நடந்து அவங்களோட உலாவுனீங்களே, எங்களோட உலாவுங்கப்பா, எங்களோட நடங்கப்பா. அப்படி எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியட்டும் இயேசுவுக்காக. ஒரு வெளிப்பாடு சொல்றாயோ, அவருடைய முகம் சூரியன் போல் பிரகாசம், அவருடைய சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல இருந்தது. அவருடைய வாய், அவருடைய நாவு இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அவர்கள் கண்கள் அக்கினி மயமானவைகளாக இருந்தது. அவருடைய பாதம் வெண்கலத்தை போல இருந்தது. அவர் முற்றிலும் அழகாயிருந்தார். அவளை போல அழகுள்ளவர் யாரும் இல்லை. அவரை நான் பார்த்த பொழுது நான் செத்தவனை போலாகி நான் விழுந்தேன். அவர் என்னை தட்டி, பயப்படாதே, இதோ முந்தினவரும் பிந்தினவரும் உயிரோடு இருக்கிறவருமாய் நான் இருக்கிறேன். இதோ சதா காலங்களிலும் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். இதோ மரணத்திற்கும் நரகத்திற்கும் குறிய திறவுகோலை என் கைகளில் உடையவராய் இருக்கிறேன். பயப்படாதே. Get up, John, get up. நிறைய நீ எழுதணும். அவர் கைகளில் 7 நட்சத்திரங்களை உடையவராய் இருந்தாராம். 7 சபைகளையும், அவங்க தேவ தூதர்கள், சபைகளுக்கு அனுப்பப்பட்ட 7 தூதர்களையும் அவர் கையில் பிடித்திருந்தார். அவர் கையிலிருந்து யோவான் 10 சொல்றார் இயேசு, பிதாவின் கையிலிருந்து நம்மை ஒருவனாலும் பறித்து கொள்ள முடியாது. அவர் உங்க கை பிடிச்சிருக்கிறாங்க. அந்த கை உங்களை பிடிச்சிருக்கு. அந்த முகம் உங்களை பார்க்குது. அந்த முகத்தை நீங்க பார்க்க, அந்த முகத்தை அவர் பார்க்க, ஒருவரை ஒருவர் பார்க்க, அந்த சாயலாகவே நீங்கள் மாறி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாவீர்கள். என் தேவன் முந்தினவரும் பிந்தினவரும் அல்பாவும் உமேகாவும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் இருந்தவர், இருப்பவர், வரப்போகிறவராக இருக்கிறார். சீக்கிரமா வரப்போகிறார். சீக்கிரமா வரப்போகிறார். சீக்கிரம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இயேசு தாய்லாந்துக்கு வந்திருக்கிறார். ஆமென். இயேசு மயான்மாருக்கு வந்திருக்கிறாரு. இயேசு நம்ம பக்கத்துல வந்திருக்கிறாரு. இனிமேல் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் ஜீவிப்பது முடியாது, முடியாது. ஆண்டவரால வந்துட்டோம். ஆமா, நல்லா 50வது 60வது மாடி மேல இருக்கிற ஸ்விம்மிங் பூல்ல 10 நிமிடத்துக்கு மேல ஆடுது. பார்த்தேன். ஜகா பகா ஜகா ஜகாந்து அப்படியே கை போட்டுக்கிட்டு கேர்ள் ஃப்ரெண்டோட ஜாலியா படுத்துட்டு இருக்கிறாரு. ஜகா பகான வந்துச்சு பாருங்க. எழுந்து ஓட ஓட போட்டு. இனிமேல் யாரும் தாய்லாந்துக்கு டூரிசம் போக மாட்டோமே. ஏன்னா அந்த ஹோட்டல்ல எங்க விரிசல் இருக்கோ தெரியல. எப்பா சாமி, அப்பா இந்தியாவே சேஃபா இருக்குது. ஆமென். இயேசு சீக்கிரமாய் வருகிறார். நான் விளையாட்டா சொல்லல. இயேசு வராரு. வந்துட்டாரு. கலக்கிட்டு இருக்கிறாரு. இயேசு கலக்கிட்டு இருக்கிறாரு. ஒரே நிமிஷத்துல எல்லாம் ஆட்டமும் பாட்டமும் எல்லாம் பார்ட்டிலாம் ஓவர் முடிஞ்சு போச்சு. மேல ஒருத்தர் இருக்கிறான். ஆமென். நமக்கு ஒருவர் இருக்கின்றார். பார்த்துக்கிட்டே இருக்கிறார், நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. சீக்கிரமா வந்துட்டோம். ஆனா மரணத்துக்குரிய பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவர் இயேசு. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வேணும்.
அந்த வெளிப்பாடு உங்களுக்கு இருந்தா கண்கள் திறக்கப்படும். ஆமென். அப்ப இயேசு மறைஞ்சிட்டாரு. இனிமேல் இயேசு மறையவே மாட்டார். இனிமேல் இயேசு வெளிப்படுவார். அவர் வெளிப்படும் காலம். ஆமென். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அப்படியே எழுந்து பாடுவோமா? எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அனலாக்கும் ஜுவாலையே, அசைவாடும் எங்கள் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. ஓ, இங்கு அசைவாடும் இங்கு அனலாகும். எங்க சபை அனலாக்குங்கப்பா. எங்க சபைய ஃபயர் ஃபயர். எங்க சபை அனலாக்குங்க. எங்கள் அக்கினி ஜுவாலையே. மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். ஓ, நான் செபிக்க செபிக்க, நான் செபிக்க செபிக்க அவர் தலையசைப்பார். ஓ, நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம். இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய். இங்கு அசைவாடும் இங்கு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இங்கு அசைவாடும் இங்கு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ, அசைவாடும் அசைவாடும் இங்கு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. இங்கு அசைவாடும் இங்கு அனலாகும். எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, இறங்கு 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 இறங்கு. அவர் இறங்கிடும் நேரம். ஓ, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. நிரப்புங்க, அபிஷேகத்தால நிரப்புங்க பிள்ளைகளை. அக்கினியால் நிரப்புங்க. நேரமே இங்கு அனலாக்கும் இங்கு அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் இங்கு அனலாகும் எங்கள். ஓ, அசைவாடுங்க அசைவாடுங்க அசைவாடுங்க. இங்கு அசைவாடும் இங்கு அனலாகும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி. ரகலப ரதரியா கரவதுரியா துலபா ரெஃபடதியா ஃபடமா ஷதுரியா. எஸ் எஸ், ஃபயர் அஸ் அப் லார்ட். ஓ, ரகதலபா. சமாதானத்தை கொடுக்க வந்தேன், பூமியில் அக்கினியை போடும்படியாய் வந்தேன். எனக்கு பின்னால் வருகிறவர் உங்களை அக்கினியினால் உங்களை அபிஷேகிப்பார். ஆண்டவரே, கடைசி காலத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம்ப்பா. நல்லா தெரியுது ஆண்டவரே, பூமியை ஒரு முறை நீர் மீண்டுமாய் அசைக்கிறீர். ஆகவே அசைவில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிறவராகிய நாங்கள் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உம்மை நாங்கள் சேவிக்கிறோம். தேவனாவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் யாவரும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தோட நாங்கள் இனிமேல் காம்ப்ரமைஸே கிடையாது ஆண்டவரே. ஒத்து போகவே மாட்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உலகம் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, அந்த உலகம் எங்களுக்குள்ள வராது. உலகத்துக்கும் எங்களுக்கும் இனிமேல் சம்பந்தம் இல்லப்பா. நாங்க பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி, நாங்கள் முன்குறிக்கப்பட்டவர்கள். எங்கள் நெற்றிகளில் உம்முடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. முத்திரையை தரித்தவர்கள் நாங்கள் மீட்கப்படும் நாளுக்காக ஆவியானவரினாலே அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். சகோதரத்துவம் இன்னும் பலப்படவும், வெளிப்பாடுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், திருச்சபையிலே நீர் திருவலம் பற்றவும், கர்த்தர் மகிமையா எழுந்தருளவும்
எங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுக்கிற ஆண்டவரே, எத்தனை இழப்புகள் எங்களுக்கு வந்தாலும் பரவாயில்லப்பா, சத்தியத்திற்காக நாங்கள் நிற்போம், சத்தியத்திற்கு நாங்கள் சாட்சி கொடுப்போம், நியாயத்திற்காக நிற்போம். கடந்த வாரத்தில் பிரவீன் பகடலா என்கிறதான ஒரு தேவ மனுஷன் என்னோட கூட வைவாம்ல இருந்த மனுஷர். அவர் பயங்கரமான அப்போலஜெட்டிக்ஸ், தேவனுக்காக அநேக தர்க்கங்களை செய்கிறவர், அநேகரோடு செய்தவர், பயங்கரமாக அக்கிரமத்தையும் அசூசிகளையும் வெளிப்படையாக வெளிப்படுத்தி பேசினவர். பார்த்திருப்பீங்க அநேக செய்திகளில் பரபரப்பாகிறது. ஆந்திரா பகுதியில் அவரை கொலை செய்தார்கள் என்று சொல்லி பேசிக் கொள்ளுகிறார்கள். அவர் வாகனத்தில் போல விபத்து உண்டானது போல பயங்கரமான நாட்களில் நடந்து வந்திருக்கிறவங்க மனைவி சொல்றாங்க, மைக்க பிடிச்சி அவருடைய இதில் சொல்றாங்க, யாரும் தயவுசெய்து பழியெல்லாம் வாங்கிட்டாங்க, இயேசு அன்பானவர், எங்கள் கணவர் அன்பான ஒரு இயேசுவை ஆராதித்தார், அந்த அன்புக்காக தான் அவர் வாழ்ந்தார், மரித்தார், தயவுசெய்து பழிவானார். எங்கள் கணவரை கொண்டவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம், கிறிஸ்துவும் அவர்களை இப்படிதான் மன்னிக்கிறான்னு அவங்க மனைவி ரொம்ப அழகா, ஜெசிகா, 2 பெண் பிள்ளைகள், ஜெபிங்க அந்த குடும்பத்துக்காக, அழகா சொன்னாங்க, எங்க அப்பாவுடைய ஊழியத்தை நாங்கள் எடுத்து செய்ய போறோம். பிசாசு ரொம்ப பயங்கரமா சபைக்கு விரோதமா தலை விரித்து ஆடுகிறான். ஜபத்துல இணையப்படலைன்னா, ஜபத்துல சபை கட்டப்படனா, சகோதரத்துவம் இல்லைன்னா நம்மளால ஒருவனாய் அவனை எதிர்க்க முடியாதுங்க. நம்ம 2 பேரா இருந்தா அவனை ஓட விடலாங்க. 2-3 பேர் எங்க ஒன்றாக கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் நடுவில் இருக்கிற ஜப பங்காளர்களை தேடி கண்டுபிடியுங்கள், அவர்களோடு ஜெபியுங்கள், வார்த்தையை வாசியுங்கள், தியானிங்கள். வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல் வரட்டும். Find people, find brothers you can pray with. நல்ல பிதாவே, பொறுமையுடன் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே காத்திருந்து தேவ செய்தியை பெற்றுக்கொண்டார்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைப்பீராக, மகிமைப்படுத்துவீராக. சத்தியத்திற்காக உங்க பிள்ளைங்க நிற்கிறாங்க ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல மேய்ப்பராயிருங்க. தாட்சி அடையாமல் தம்முடைய பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க. புல்லுள்ள இடங்களில் மெய் தமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போங்கப்பா. ஆத்துமாவை தேற்றுங்க அப்பா. சத்துருக்களுக்கு முன்பதாக நாம் ஒரு பந்தியை உனக்கு ஆயத்தம் பண்றேன்னு சொல்றீங்க. நீங்க பந்தி ஆயத்தப்படுத்துறீங்க, நாங்க அந்த பந்தியில வந்து உட்கார்ந்து சாப்பிட சொல்றீங்க. எங்கள் தலையில எண்ணெயால் நிரப்புவீங்க, அபிஷேக தைலம் எங்க தலையில ஊற்றுவீங்கன்னு சொல்றீங்க. அப்படியே செய்வீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கினூடே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும். தேவரீர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் சொன்னீங்க. மாச கடைசியில் இருக்கிறாங்க. நன்மை கிருபை தொடரட்டும். உங்க பிள்ளைகளுடைய காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க. பிறந்த நாள் திருமண நாளை காண்கிற ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. சோர்ந்து போன ஆத்துமாவை திடப்படுத்துங்க அப்பா. எழுந்து பிரகாசிக்க செய்யுங்க. பிசாசு நினைச்சா ஒண்ணு, ஆனா நடக்க போறது இன்னொன்னு. கர்த்தர் மகிமையாய் தம்முடைய கிரியைகளை விளங்க பண்ண போகிறேன். அதிசயங்களை செய்கிறவர் உன் நடுவில் இருக்கிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ண தேவன் வாக்கு மாறிடா. வானமும் பூமியும் ஒளிந்தாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிவதில்லை. எல்லாவற்றை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை அவர் பிரஸ்தாபமாக்கி வைத்திருக்கிறார். வார்த்தையே இயேசு, இயேசுதான் வார்த்தை. அந்த வார்த்தையின் வெளிப்பாடு உங்களை தொடும் பொழுது உங்கள் வாழ்க்கை மறுரூபமாக்கும். கர்த்தர் தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. புதிய மாதத்தை பிரவேசிக்க இருக்கிறார்கள். தேவைகள் அனைத்தையும் சந்திங்க. அற்புதங்களை செய்யுங்க தேவைப்படும் பொழுது. அதிசயங்களை செய்யுங்க. சுகத்தை தாங்க தேவைப்படும் பொழுது கரம் பிடித்து நடத்துங்க. கர்த்தருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும்